ரஜினி சார் வந்து அப்படி பார்த்துட்டு அப்படி ஃபீல் பண்ணி அவர் கண்ணு கலங்கினாவே போதும் ஆடியன்ஸ் எழுதுருவாங்க. இவருக்கு இந்த மாதிரி ஒரு இமேஜ் இல்லை, அந்த பவர் இருக்குது அவருக்கு அந்த கண்ணில் அந்த இதில். நான் எவ்வளோ கேட்டேன் படையப்பாவில் வந்து ஒரு சீன் சார் வேணாம். என்ன சார் நீங்கள் போன படம் கமல் சார் படத்தை பண்ணிட்டு வந்து எங்கிட்ட இந்த சீனு சொல்கிறீங்க, தங்கச்சிக்கு சோறு ஊட்டுறது இதெல்லாம் வேணாம் சார், நல்லா இருக்காது சார் நான் பண்ணேன். நீங்கள் கொஞ்சம் எழுதால் கூட போதும், ஒரே சிங்கிள் ஷாட்டு தான், அது பண்ணிடுங்க சார். அந்த இதில் ட்ராலி ஒன்று போட்டுட்டு கேமரா ஆக்ஷன் சொன்னோன்னே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நான் லக்ஷ்மி அம்மா வாங்கன்னு சொல்கிறேன், அப்போ வாங்க, அது வரைக்கும் நீங்கள் வராதிங்க அப்படின்னு தட்டில் சோறு விட்டுட்டு, விடுமா என்ன பெரிய இது போச்சுன்னா என்ன, அது போச்சுன்னா என்ன, சாப்பிடு நீ சாப்பிடு. அப்படி தான் சார், வேறு ஒன்றுமே பெரிய டைலாக் இல்லை. நீ சாப்பிடாம இருந்தால் உடம்பு என்ன ஆகுறது, இவனா பெரிய மாப்பிள்ளை, இவனை விட பெரிய மாப்பிள்ளை எல்லாம் வரும், நீ தான் அழகு குறைச்சிடலான்னு. ஆனால் என்ன உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளை தான் என்னால் கட் அப்படின்ட்டு ஒரு ஃபீல் பண்ணுங்க சார் போதும் அப்படின்னு. அந்த நேரத்தில் நான் லக்ஷ்மி வர சொல்கிறேன். அப்போ அவங்க வந்ததுக்கப்புறமா கேரி ஓவர் ஆகிடும்னு முடியவே முடியாதுன்னு அப்புறமா கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள் உட்காந்துன்னு சொல்லிட்டு லைட்டெல்லாம் பண்ண சொல்லிட்டு ஈவினிங்கு விட்டா அவர் போயிடுவார் ரூமுக்கு. அந்த ஈவினிங்கை போய் அந்த வேறு ஒரு சீன் முடிச்சுட்டு இந்த சீன் எடுக்கணும். அவர் பண்ணார். தேட்டரில் அவ்வளோ கிளாப்ஸு சார் அந்த சீனுக்கு அவர் அழும்போது. ஏன்னா லைட்டாக தான் கண் கலங்கினார். அது அவ்வளோ இம்பேக்ட் இருந்தது. Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks, let the celebrations begin.